இதுதான் சார் முத்திரை. அது சொல்றாரு, உனக்கு தெரியுமே என்னை பத்தி தீமோத்தேயு, நான் சாக போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல, நான் வானவழியா வார்க்கப்பட்டு போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல என்னை கொலை செய்ய போறாங்க. ஆனா உனக்கு என்னை பத்தி தெரியுமே, என் நடக்கையே தெரியும், என் அன்பு தெரியும், என் பொறுமை தெரியும். என்னன்னு சொல்ற 9 காரியம் சொல்றாரு அதுல. நான் பட்ட பாடுகள் உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன் சொல்றாரு? இதெல்லாம் தான் அடுத்து தீமோத்தேயுவை பவுலை போலவே உருவாக்க ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. glory be to God. ஆகையினால என் அன்பு நண்பர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, நமக்கு நல்ல ஒரு ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தான். கர்த்தர் கொடுக்கிற ஊழியத்தை நம்ம எப்படி வேணுமாலும் செய்யலாம். உற்சாகத்தோடு செய்யலாம், உற்சாகம் இல்லாமல் செய்யலாம், அர்ப்பணிப்போடு செய்யலாம், அர்ப்பணிப்பே இல்லாமல் கூட செய்யலாம். என்ன, அப்படி அர்ப்பணிப்பு இல்லாமல் செஞ்சவங்களை பற்றி பவுல் எழுதுறார், அர்ப்பணிப்போடு செஞ்சவங்களை பற்றியும் பவுல் எழுதுறார். ஆனால் நம்முடைய ஊழியம் இந்த பூமியில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதற்கு அர்ப்பணிப்பு, அன்பு, பவுல் என்னெல்லாம் சொன்னாரோ அத்தனை நம்மளோட வாழ்க்கையில் தேவைப்படுது. அப்படி இல்லை அப்படின்னா எல்லாரையும் போல ஒரு நாள் நாமும் நம்முடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். ஓட்டத்தை முடிக்கும் போது தான் இந்த இருதயம் கலங்கும், அது வரைக்கும் கலங்காது. என்ன, இந்த உலக வெளிச்சத்தில் அநேக நேரம் கலக்கம் வராது. முடிய போகுது, ஓட்டம் முடிய போகுது, டைம் செட் பண்ணியாச்சு. கர்த்தர் என்கிட்ட நேற்று பேசி, சப்போஸ் நாளைக்கு 12 மணிக்கு உன்னை எடுத்துக்க போறேன்னு சொன்னா, அப்போதான் இருந்து என்னத்தை செஞ்சேன் நான், இது வரைக்கும் நான் என்ன பண்ண, ஆண்டவருக்கு என்னை நம்பி என் கரத்தில் அவர் கொடுத்த இந்த ஊழியத்தில் எந்த இடத்துலலாம் அவருக்கு பிரியமானதை செஞ்சேன், எங்கெல்லாம் நான் கோட்டை விட்டு போனேன், அப்போதான் இருதயம் கலக்கம். அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் ஒரு உத்தமனான தேவ ஊழியக்காரனுக்கு இருக்கக்கூடாது. பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒரு கலக்கம் அவர்கிட்ட இல்லை. நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பாருங்க சார், 2000 வருஷம் கழிச்சு இந்த வசனத்தை நம்ம தியானிக்கிறோமே. 2000 வருஷம் ஆச்சு, 2000 years. இன்றைக்கு பவுல் வாழ்ந்த இடம் எது, நாம் இங்கே இருக்கிற பகுதி எது? இன்றைக்கு அந்த பரிசுத்தவான், அந்த அப்போஸ்தலன் குறித்து நம்ம தியானிப்பதற்கு காரணம் அவன் விட்டு சென்றதான அந்த அடிச்சுவடுகள் நமக்குள்ள உணர்வை கொடுக்குது. ஆவியாவும் அதுல இருந்து எடுத்து நமக்கு போதிச்சுட்டு இருக்காரு பாருங்க. ஹல்லேலூயா. அதனால எனக்கு தெரிஞ்சு சில முத்துக்களை நான் ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். அதுல மிக முக்கியமானவர் ஐயா சுந்தரம் அவர்கள். அவங்க ஜபஜீவியம், அந்த கால் தேய்ந்து போன, முட்டி தேய்ந்து போனதான ஜபஜீவியம், அந்த முட்டி மரத்து போனதான ஜபஜீவியம். அன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் இல்லை, ஜபம் தான் இருந்துச்சு. இன்றைக்கு போய் பாருங்க, எல்லாவற்றுக்கும் தேவன் நிச்சயமாகவே பதிலை கொடுக்கிறார். என்ன சொல்ல போனா, நமக்கு அவர் வரங்களை கொடுக்கிறார். வரங்கள்னா பரிசு. ஒரு உத்தமனான ஊழியனுக்கு பரிசு என்ன தெரியுமா? அவன் நினைத்ததற்கும் அவன் வேண்டிக் கொண்டதற்கும் மிகவும் அதிகமாக தேவன் அந்த ஊழியத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தான். ஹல்லேலூயா. glory be to God. சாரா நவராஜ் பற்றி அது செல்வராஜ் ஒரு அழகா, பாக்கியராஜ் ஒரு அழகான சாட்சி சொன்னாங்க. என்ன ஒண்டர்ஃபுல்லான சாட்சி, ஒண்டர்ஃபுல்லான சாட்சி. சினிமா பாட்டு பாடுவாங்க, எவ்வளோ வேணா கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த 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 மனிதனுக்கு முன்பு அந்த பாடின பாட்டு அவன் இருதயத்தையே மாற்றி, ஏன்னா நீங்களாம் ஒருவேளை லேட்டாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகான சாட்சி சொன்னார் பாக்கியராஜ். அதனால நம்முடைய ஊழியத்தின் முடிவு எப்படி இருக்கு? ஆரம்பம் முக்கியம்தான், ஆனால் அதை விட முக்கியம் முடிவு. அந்த ஓட்டம் எப்படி ஓடுறோம், எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம். எனக்கு இதே சீர்காழியில் என்னோடு கூட இணைந்து நான் அந்த நாட்களில் நான் சொல்கிறேன், 2004, 2005, 2006 சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடி முழங்கால் வலிக்க என்னோடு கூட நேர் முழங்கால் இட்டு பல மணி நேரங்கள் ஜெபித்த எத்தனையோ பேர் இன்றைக்கு ஜெபஜீவியமே இல்லை. வாங்க ஜெபிக்கலாம், கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம்.
எந்த விஷயம் நமக்கும் தேவனுக்குள்ள பர்சனல் அந்த உறவை கெடுத்துடக்கூடாது. இந்த ஐக்கியம் முக்கியம், நம்முடைய ஊழியர் ஐக்கியம் ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட முக்கியம் அவர் வசனம் ஒன்று போட்டிருக்காரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இது தேவை. இதை விட அதிகமான ஒரு தேவை நம்முடைய பர்சனல் ரேப்போ வித் கிரைஸ்ட் ஜீசஸ். இயேசுவோடு கூட இருக்க 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 நெருங்க நெருங்கதான் அவர் தன்னுடைய இருதயத்தையே முதலாவது நமக்கு திறக்கிறார். ஹல்லேலூயா. சித்தம் என்ன சித்தம் என்ன சித்தம் என்ன சித்தம் என்னன்னு கேட்கிறோமே, சித்தத்தை யாருக்கு வெளிப்படுத்துறார் தெரியுமா? யாரை நம்புறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் தம்முடைய சித்தத்தை தேவன் திறந்துக்கலாம். அந்த பொக்கிஷம் சார், அது தேவ சித்தம் வாத்தியார் கற்றுக் கொடுக்கிறது இல்லை. தேவ சித்தம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம்.